வணக்கம், நான் உங்கள் அருணதியா. இந்த எபிசோடில் இன்னொரு காக்னிட்டிவ் எபிலிட்டி கொஸ்டின் உங்களுக்காக. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஒரு கிளையண்ட், அவங்களுக்கு ட்வின் பேபிஸ். இவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கும்பொழுது ஸ்கூலில் அந்த கான்செப்டை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 4th grade படிக்கிற குழந்தை, சரிங்களா? ஸ்கூலில் ஆல்ரெடி மேத்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாஜிக்கல் கொஸ்டின், சரிங்களா? ஒரு பென்சிலுக்கு 4 சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னா 6 பென்சிலுக்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும்? இதை அந்த குழந்தைனால சால்வ் பண்ண முடியல. அப்போது அந்த பேரண்ட் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்கூலில் இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலில் அந்த அது ரிலேட்டடான ஒரு சம் போடும்பொழுது அவன் நல்லா பண்ணிடுறான். பட் இதே வீட்டுக்கு வரும்பொழுது அதை ஹோம்ஒர்க்காக பண்ண சொல்லும் பொழுது திணறாப்ல. இதே ப்ராப்ளம் தான் அவன் எக்ஸாம்லேயும் வருது. இதே ஸ்கூலில் பண்ணிடுறாங்க, வீட்டில் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்பொழுது என்ன சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போகிறான்னா அது அவனால் அங்கே பண்ண முடியல, மறந்துடுறான், கான்செப்டை மறந்துடுறான். ஏற்கனவே சொன்னது போல் எல்லா குழந்தைகளுக்குமே கான்செப்டை அப்படியே மெமரைஸ் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்காது. ஒவ்வொரு குழந்தைங்களுமே யூனிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு செனாரியோ வரும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செனாரியோவில் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைம் அப்ளிகேஷனை கொண்டு வாங்க. நம்ம மேக்ஸ் படிக்கிறதே ரியல் டைம் அப்ளிகேஷனுக்காக தான். எத்தனை பேர் படித்த மேக்ஸை வேலையில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்? பேசிக்காக நம்ம பண்ணுறது ஒரு நாளைக்கு கூட்டல் கழித்தல் மட்டும்தான். கடைக்கு போகிறோம், எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ பேலன்ஸ் வாங்குகிறோம். ஓகே, ஜிபேங்கிற ஒரு கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி கேஷ் டீலிங் தானே இருந்தது. ஸோ உங்கள் குழந்தைக்கு சின்னதாக ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க, பக்கத்து கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லுங்கள். நான் உனக்கு எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ பேலன்ஸ் நீ கொண்டு வந்திருக்க. இந்த கான்செப்டை நீங்கள் சொல்லித்தரும்பொழுது மேத் அப்ளிகேஷன் வர ஆரம்பிக்கும். இதில் என்னங்க பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்துடும்னு கேட்டிங்க அப்படின்னா, சோஷியல் ஸ்கில் டெவலப் ஆகும், காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் ஆகும், உங்களுடைய பையனுடைய மேத்ஸ் ஸ்கில் டெவலப் ஆகும், சேவிங்ஸ் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு 10 ரூபா கொண்டு போயிருக்கேன், ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பேலன்ஸ் 5 ரூபா இருக்குது, இந்த 5 ரூபாயை நான் சேர்த்து வைக்கட்டுமா அம்மா அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிப்பான். ரிமெம்பர், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா? எஸ். அதை இப்போ நம்ம பண்ணுறதில்ல. எங்கே போனாலும் ஜிபேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கையில் கேஷை கொடுங்க, நம்பி கடைக்கு அனுப்புங்க, ஒரு விஷயத்த வாங்க சொல்லுங்கள். ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க போய் உங்கள் குழந்தை 4 விஷயத்த கற்றுக்கிட்டு வருவான். தட்ஸ் இட்டுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் டைம் அப்ளிகேஷனை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்த எபிசோடில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம்.